குட் மார்னிங். ரொட்டேரியன் சண்முக சுந்தரம், குவான்ஸ் ட்ரெய்னர், ஜிஎம்எஸ் அகாடமி. நீங்கள் 10th முடித்து ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா, பாலிடெக்னிக் முடிச்சிருக்கீங்களா, அல்லது 10th முடித்து அப்ரண்டிஸ் ரயில்வே அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா, பிஇ முடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ரயில்வேயில் பணிபுரிய ஒரு அருமையான வாய்ப்பு. நீங்கள் பாலிடெக்னிக் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதை முடிச்சிருக்கணும்? மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஆட்டோமொபைல்ஸ், இதுதான் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டரோ சிவிலோ படிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. இந்த 4 படிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி தான் இன்ஜினியரிங்கும் பிஇயும் தெரியும். சார் நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், நான் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன், அப்ளை பண்ண முடியுமா? நோ, அப்ளை பண்ண முடியாது. இது ஒரு அருமையான வாய்ப்பு, சூப்பரான போஸ்ட், ரயில்வே போஸ்ட். ஏற்கனவே ரயில்வே போஸ்ட் சொல்லியிருக்கேன், 2-3 மாதத்துக்கான இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, ஊர் பூரா சுற்றலாம், ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலாம். நமக்கு ரயில்வேக்கு எஜுகேஷன் ஃப்ரீ, ரயில்வேயில் நம்ம எந்த ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அது மாதிரி ரயில்வேயில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு சர்வே எடுத்தாங்க, இந்தியாவில் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா ஒரு சர்வேயில் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இதுக்கு வருவோம். போஸ்ட் எவ்வளோ போஸ்ட்னா 11,127 போஸ்ட். அதாவது 11127 அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். இந்த போஸ்ட்டு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எப்போ கால் ஃபார் பண்ணியிருக்காங்க? இந்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதி கால் ஃபார் பண்ணியாச்சு. ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரயில்வேயில் ஆர்ஆர்பியில் வெப்சைட்டில் நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் போய் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா புதுசாக லாகின் பண்ணிக்கிங்க. சரி, இதனுடைய ஸ்டைஃபண்ட் எவ்வளவு? 19,090. இதுதான் உங்களுடைய ஸ்டைஃபண்டு. சேலரின்னு சொல்ல மாட்டாங்க, இந்த ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணணும் சார், நான் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே 500 ரூபா. முக்கியமாக எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி அவங்களுக்கு, அந்த ஸ்பெஷல் கேட்டகரி உள்ளவங்களுக்கு 250 ரூபா. அதையும் அவங்க ரீஃபண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஏஜ் எவ்வளோ சார்? ஏஜ் இருந்தால் நான் எவ்வளோ அப்ளை பண்ண முடியும்? 18 வயசுல இருந்து 30 வயசு வரை அப்ளை பண்ணலாம் நார்மலாக. அதே இது நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா +5, அதாவது 18ல இருந்து 35 வரை. அடுத்தது நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 18ல இருந்து என்ன வந்துடலாம், 33 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது, எல்லாத்தையும் பார்ப்போம். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். இல்லை எனக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டையும் நீங்கள் பார்த்துடலாம். என்ன வந்துடும்? www.rrb என்ன வந்துடும் apply.gov.in. இதையும் நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தா டீட்டெயில் ஃபுல்லாக என்ன செய்யும் தெரியும். அதனால என்ன செய்யுங்க, அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நல்லா பாருங்கள். நம்ம எக்ஸாம் பேட்டர்னை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு டயர் 1 சிபிடி அப்படிம்பாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதாவது 1, அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. இது 75 கொஸ்டின் கேட்காங்க. 75 கொஸ்டின் எதில் இருந்து கேட்காங்க? மேக்ஸில் இருந்து, ரீசனிங்கில் இருந்து, சயின்ஸில் இருந்து. எவ்வளோ நேரத்தில்? 1 ஹவரில் எழுதணும். இது ஒன்லி குவாலிஃபையிங் மட்டும்தான். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் குவாலிஃபை ஆகணும், அவ்வளோதான். இது செலெக்ஷன் ப்ராசஸில் இதை கொண்டு போக மாட்டாங்க. இதில் இங்கிலீஷ் கிடையாது. இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு. அதாவது 3 கொஸ்டின் 1/3 3 கொஸ்டின் தப்பாக போட்டீங்கன்னா 1 மார்க்கு உங்களுக்கு போயிடும். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு 1. அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு 2. இதான் டயர் 1, இது டயர் 2. இதில் 2 பிரிவாக வச்சுருக்காங்க. என்ன வந்துருக்காங்க? பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏங்கிறது என்ன வந்துடும்? மேக்ஸு, அடுத்தது இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அடுத்தது பேசிக் சயின்ஸு அண்ட் இன்ஜினியரிங். இது 100 கொஸ்டின் இதுலேருந்து கேட்காங்க. இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். இதில் நீங்கள் என்ன மார்க் இருக்கீங்களோ அதை 50% எடுத்து வச்சுக்குவாங்க. அடுத்தது பார்ட் பியில் நீங்கள் படித்ததை நீங்கள் அப்ளை பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் அப்ளை பண்ணணும், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்னா எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்னா ஆட்டோமொபைல். அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பார்ட் பிங்கிறது ஒன்லி குவாலிஃபையிங். ஆனால் அது 25 கொஸ்டினில் 35% எடுக்கணும். இதில் ரிசர்வேஷன் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் கிடையாது, எல்லாரும் 35% எடுக்கணும். அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு.
இதுவரை நம்ம இதில் இந்த ரயில்வேல உள்ள என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த லோக்கோ பைலட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி, சோசியல் தேவையில்லை, கரண்ட் அஃபேர்ஸ் தேவையில்லை, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவையில்லை, என்ன மாத்திரம் படித்தா போதும். ஆப்டிடியூடு, ரீசனிங், சயின்ஸ் எப்பவுமே சிலபஸ் தெரிஞ்சு படித்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். நிறைய நாலேஜ் உள்ளவங்க ஏன் சில இதில் அச்சீவ் பண்ண மாட்டாங்க, அவங்க சிலபஸ் தெரியாமையே படிப்பாங்க. சிலபஸ் தெரிஞ்சு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் என்னென்ன சிலபஸ் இருக்குங்கிறது ஒவ்வொன்றா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து என்ன வந்துடும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், அடுத்தது என்ன இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். இந்த இதில் எடுக்கக்கூடிய மார்க்கு 50%. அடுத்து டயர் 2ல உள்ள பார்ட் ஏ 50%. இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுடைய செலக்ஷனை தீர்மானிக்கும். அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க உங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும். அடுத்தது மெடிக்கல் ஃபிட்னஸ். மெடிக்கல் ஃபிட்னஸ்னால் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி கரெக்டாக இருக்கணும். அதாவது உங்கள் விசன் வந்து A1 ஸ்டாண்டர்ட். A1 ஸ்டாண்டர்ட்னா என்னது, நம்ம இந்த கண்ணை போய் செக் பண்ண வந்துருமா பெரிய ஐ ஹாஸ்பிட்டல்லாம், இந்த எழுத்து, பொடி எழுத்து, சின்ன எழுத்து, பெரிய எழுத்து அப்படிலாம் இருக்கும்ல, அது கண்ணாடி போட்டு நம்ம செக் பண்ணுவோம். கண்ணாடி போடாமல் அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு ட்ரெயினை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, அங்கே ஏகப்பட்ட பயணிகளுடைய பாதுகாப்பு உங்களை நம்பி இருக்குது. அதனால் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் விசன்லேயும் நீங்கள் சூப்பராக இருக்கணும். இல்லை திருவனந்தபுரம், பெங்களூரு அப்படி எல்லாத்துலேயும் கேட்டகரி இருக்குது. சென்னையில் கிட்டத்தட்ட 186 போஸ்ட் இருக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வசதி உண்டு, எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் உண்டு, அது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஜிஎம்எஸ் அகாடமி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கு ஆர்ஆர்பி கிளாஸ் தொடங்கியிருக்காங்க. அவங்க வந்து காலையில் திருநெல்வேலி டவுனில் ஒரு பிரான்ச் நடக்கு, சுத்தமல்லியில் ஒரு பிரான்ச் நடக்கு, ஆன்லைன் கிளாஸ் நடக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் நடக்கு, வீக்கெண்ட் கிளாஸ் நடக்கு. நீங்கள் வந்து ஜென்ரல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்சிஆர்டி சிலபஸ் 6லேருந்து 10th உள்ள புக்கு அவங்க ஃபுல்லாக நடத்தி கொடுத்துருந்தாங்க. டெக்ஸ்ட் புக்கு சமச்சீர் புக்குலையும் 6லேருந்து 10th வரை நடத்தி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு ஃபுல்லாக உங்களுக்கு புரிகிற அளவில் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங் எல்லாமே நடத்தி முடிச்சிருந்தாங்க. அதனால் நீங்கள் முழு மனசோட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. திருநெல்வேலியிலும் பிரான்ச் இருக்குது, சுத்தமல்லியிலும் பிரான்ச் இருக்குது. நீங்கள் திருப்பி என்ன செய்யுங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல படித்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலம் இருக்குது. நன்றி, வணக்கம்.